ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றின கிளாரிட்டியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஸோ அதுவும் மேஜராக டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரியான அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்பவே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு சிபிடி கண்டக்ட் பண்ண முடியுமான்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ சிஸ்டம்ஸ் வந்து இருக்காது, அவ்வளோ சென்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ண முடியாது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு. எந்த போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், அதாவது கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சப்ஜெக்டில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண முடியும். ரெகுலர், அதாவது ஜிஎஸ்ஓ இல்லைன்னா மேக்ஸோ இல்லை தமிழ் டெட்டு சொல்லுவாங்கல்ல, ஜிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வேகன்சியோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நடத்துறது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் பென் அண்ட் பேப்பர் மோட் வந்து எக்ஸாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து டேட் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அது எக்ஸாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம்ஸும் நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வித்தவுட் ஆன்சர் கீ வந்து 3 நாளைக்கு அப்புறம், அதாவது வித்தின் 3 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வித்தின் 20 டேஸ். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் என்ன அட்வான்டேஜ், ஆஸ் யூஷுவல் இதே ப்ராசஸ் தான் இருக்க போகுது. பென் அண்ட் பேப்பர் இதுக்கு கம்ப்யூட்டரில் எழுதிட்டு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்து அதில் ஷேட் பண்ணுறதுக்கான டைமை விட ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில். அதுவே உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். செகண்டரி பார்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து இப்போ எழுதிட்டீங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இமீடியட்டாகவே பார்த்துடலாம். எப்படின்னா நீங்கள் ஆன்சர் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஷீட்டை, ஆன்சர் ஷீட் வந்து கேண்டிடேட்ஸோட ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் கீ வந்துருச்சு, ஆன்சர் ஷீட்டும் வந்துருச்சு, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ஷீட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எழுதின எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம எழுதின ஷீட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆன்சர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 100. ஸோ நம்ம எத்தனை பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோமோ அத்தனை பேப்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ₹100 வந்து ஒரு பேப்பருக்கு பே பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்கள் 2 எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அப்போ ₹200 நீங்கள் பே பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ போட்டோம். ரொம்பவே ஃபாஸ்டான ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்னால் நடக்கும் பென் அண்ட் பேப்பர் மோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.